விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கியது எப்படி? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு எந்த அடிப்படையில் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படுகிறது? இழப்பீடு தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தான் வந்த பின்னர் தான் பாஜக வளர்ந்ததாக அண்ணாமலை ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அண்ணாமலை வாயில் வடை சுடுகிறார். பாஜக தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்திருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வேண்டும் என்றே அதிமுகவை குறை சொல்லி திட்டமிட்டு பேசி வருகிறார் அண்ணாமலை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மூன்று புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு. சென்னையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கொலோனியல் சிஸ்டத்தை, கொலோனியல் ரூலை, அதாவது வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் இவை, அவைகளை இந்திய தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார். அப்படி எந்த அம்சமும் இந்த 3 சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை, இல்லை. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவை, நீதிமன்றங்களில் மேலிருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியவை. கொலோனியல் சிஸ்டத்தை, கொலோனியல் ரூலை, அதாவது வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் இவை, அவைகளை இந்திய தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார். அப்படி எந்த அம்சமும் இந்த 3 சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை, இல்லை. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை. உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே 100 ஆண்டுக்கு மேல் செயல்பட்டு வந்த குதிரை பந்தய மைதானத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல். போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் குதிரை பந்தய மைதானத்தை மீண்டும் சீல் வைத்தனர். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது கெய்ர் ஸ்மார்ட்டின் தொழிலதிபர் கட்சி. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்றார் ரிஷி சுனக். வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சியின் வாழ்த்து தெரிவித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார் ரிஷி சுனக். நில அபகரிப்பு புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. ஜாமீன் கோரிய மனு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் சிபிசிஐடி அதிரடி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப நவம்பர் 2ஆம் தேதிக்கான ரயில் முன்பதிவு டிக்கெட் தொடங்கிய சில மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும்.
அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. சாதனைகளால் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என வேண்டுகோள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். பிலக்கானா கிராமத்தை சேர்ந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது. முக்கிய குற்றவாளி குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்காவில் கைகளை கட்டிக்கொண்டு உணவருந்தும் வினோத போட்டி. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு பரிசு. நேட்டோ படையில் இணைய மாட்டோம் என்று உக்ரைன் அறிவிக்கும் வரை போர் தொடரும். ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டவட்டம்.